ஹே காய்ஸ், எனக்கு ஒரு vlog பார்க்கலாமா? ஸோ பிளான்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த vlogல. ஸோ நான் ரீசெண்டாக வந்து மீஷோ ஷாப்பிங் பார்ட் 3 போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் டுடே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பஞ்சகாவியா தான் யூஸ் பண்ணேன். பஞ்சகாவியா யூஸ் பண்ணி ஆஃப்டர் ரிசல்ட் செம்மையாக இருந்தது. சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண பஞ்சகாவியா இந்த அளவுக்கு ரிசல்ட் தருமான்ட்டு. இது வந்து பச்சை மிளகா பிளான்ட்டு. இதோட பிக்சர் நான் சைடில் அப்டேட் பண்ணுற பாருங்கள். பஞ்சகாவியா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். நான் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பூச்சி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. பஞ்சகாவியா யூஸ் பண்ணிட்ட பிறகு செடி ஃபுல்லாகவே சில்லி வச்சிருச்சு. சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் இது வந்து ப்ளூபெரி செடி. இந்த செடியும் வந்து நான் ரீபாட்டிங் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லைனா சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன கிளை மட்டும் தான் இருந்தது. அதில் தான் நான் வந்து ரீபாட்டிங் பண்ணேன். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் துளிர்லாம் விட்டு சூப்பராகவே க்ரோ ஆகிருக்கு. நியூ லீஃபும் நிறைய வந்திருக்கு. அண்ட் வந்து இது வந்து சப்போர்ட்லேயும் சின்னதாக வந்து துளிர் விட்டுருக்கு. மேலே அந்த செடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, பட் சின்னதாக துளிர் விட்டுருக்கு. இது வந்து பெரண்டையில் வந்து நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி காஞ்சி போயிருந்தது. பஞ்சகாவியா ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் சூப்பராக க்ரோ ஆயிருந்தது. குட்டி குட்டியாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் இந்த செடி இது வந்து அண்ணாச்சி வந்து சின்ன இதில் வச்சுருக்கேன். அது வேறு ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கணும். அண்ட் வந்து இதுலேயும் வந்து சின்ன சின்ன விதைலாம் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்டாணி சீடு. பட்டாணி வந்து நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து முளைச்சி வந்துருக்கு. ஸோ இதோட அப்டேட்ஸும் நான் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த க்ரோ பேக்கில் வந்து சவ் சீட் போட்டிருந்தேன். சவ் வீட்டில் வாங்கி செஞ்சேன். ஸோ அது நடுவில் வந்து சீடு ஒயிட்டாக இருந்தது. ஸோ நான் அது போட்டு அது வராதுன்னு நினச்சேன். ஆஃப்டர் பஞ்சகாவியா யூஸ் பண்ணிட்ட பிறகு துளிர் விட்டு வந்திருந்தது. ஸோ இதில் வந்து பெரிய மிராக்கள் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான். ரெகுலராக என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ட்ராகன் ஃப்ரூட் வந்து காம்போவில் எப்படி வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ உடஞ்சி டேமேஜாக வேறு வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து ரீபாட் பண்ணியிருக்கேன். ரீபாட் வீடியோ வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஃப்டர் பஞ்சகாவியா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிஜமாக வந்து குட்டியாக துளிர் மேலே வந்து விட்டுருக்கு. தனியாகவே வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் கிட்ட ஜூமிங்கில் காட்டுறேன். நான் வராதுன்னு நினச்சேன், பட் சூப்பராக வந்திருக்கு. ஸோ மாடி தோட்டத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு பஞ்சகாவியா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பாய்.